ஒரு ஹோல்சேல் ஆர்டர் பேக் பண்ணிடலாமா? ஸோ இந்த கஸ்டமர் ஹாஃப் டசன் அண்ட் ஃபுல் டசனா அப்படி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ மினிமம் பட்ஜெட் ஆஃப் ஹோல்சேல் ஆர்டர் வந்து ₹1000. இப்போ பேக் பண்ணுற ப்ராடக்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் தான் கொஞ்சம் வேரியன்ட் கலர்ஸ் அண்ட் வேரியன்ட் டிசைன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி நம்மளுக்கு வரும். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை சிங்கிள் பீஸாக கூட யூ கேன் செலக்ட் ஃபார் ₹1000. ஸோ பட்ஜெட் வந்து 1000 தான். ஸோ இந்த கஸ்டமர் கேட்டது எல்லாமே இப்போ லான்ச் பண்ண கார்ட் டைப் தான். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் கேட்குறதுக்கு என்னோட ரிப்ளை வந்து இதுதான். நீங்கள் பேக் பண்ணும்போது கஸ்டமர்ஸோட ஆர்டரை ரொம்ப சேஃபாக பேக் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்ல. பபிள் ரேப்பாக இருக்கட்டும், சேஃப்டி பேப்பர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே சேஃபாக தான் கஸ்டமர்ஸ்க்கு பேக் பண்ணணும். ஈவன் ஒரு சிங்கிள் பீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ₹5 ப்ராடக்ட் உடஞ்சி போனால் கூட அது அவங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து பெரிய பிளாக் மார்க் தான். பிகாஸ் உங்களை நம்பி அடுத்த டைம் அந்த கஸ்டமர் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து ரெகுலராக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற பேக்கிங்கை பொறுத்து தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரும்.